அவர் வந்து மாடு வெட்டுறதுதான் ஒரு இஷ்யூ கிடையாது. தமிழ்நாட்டுல நாட்டுல பல்வேறு விஷயம் இருக்குது, பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இதை குறித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி கிறிஸ்டோபர் சொல்றாரு. வேற என்ன சொல்லுவாரு அவரு? வேற என்ன சொல்லுவார்? நெஞ்சில தைரியமும் நெஞ்சில வீரமும் இருந்தா எடுத்து சொல்லுவாரு. கோலங்க வேற என்ன சொல்லுவாங்க? அததான் சொல்லுவாங்க. வேணா அவர் சொந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் தானே, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட நாள்ல இருந்து நீங்க பீஃப் திங்க கூடாதுன்னு சொல்லி பாருங்களேன், அங்க காங்கிரஸ் ஜெயிக்குதான்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்கள் போன ஆட்சியில பல முறை வந்து திரையிடப்பட்டது. ஏற்கனவே திரையிட்டது, இப்ப திரையிடல, நிறுத்தி வைக்கிறாங்க. அது அரசியல் தடை செய்யுது. அதான் நான் பேச வேண்டியது நீங்களே பேசுறீங்க. ரொம்ப நன்றி. என்ன அரசியல் தடை செய்யுது, அதை எடுத்து இந்த முஸ்லீம் லீக் கேள்வி கேட்கல. தடை தான் செய்யுது. பல்வேறு இடங்களில் திரையிடப்பட்ட ஒன்று, புதுசு கிடையாது. போன ஆட்சியில எல்லா இடத்துலயும் திரையிடப்பட்ட ஒன்று இந்த முறை தடை செய்யப்படுது. அதை உங்களால கேள்வி கேட்க முடியலையே. கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் தோல்வி அடைந்ததுக்கு பலரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா காதர் மொய்தீன் பேசும்போது வந்து நாங்க தேர்தல் பணியிலேயே கொளத்தூர்ல தோப்பாருன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வேலை அவங்களுக்காக, அதாவது போன முறை அவங்க எங்க கிட்ட 3 சீட்டு வாங்கினாங்க, அதுல 3லயும் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த முறை 2 சீட்டு வாங்குறாங்க. எங்க அதே மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா திமுக வேலை செய்யாம போயிருச்சு அப்படிங்கிற பழி வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு திமுக தொண்டரும் அக்கம்பக்கத்து தொகுதியில் இருக்கவங்க கூட அங்க போய் வேலை பார்த்தாங்க. நடந்த உண்மை, பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாம் பாத்தீங்க. அவங்க போட்டிட்ட 2 தொகுதியில் இல்லாம அக்கம்பக்கத்து தொகுதியில் இருக்கவங்களும் கொஞ்சம் எளிதாக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்க போய், திமுக தொண்டர்கள் போய் அவர்கள் வேலை செய்து அவர்கள் கை காசை போட்டு, பூத்து காசு முதல்ல அவங்க கையில இருந்து கொடுத்திருப்பாங்களா? சாதாரண பூத்து காசு ஒரு டீக்கு காசு கொடுத்திருப்பாங்களா? திமுக தொண்டன் கையில இருந்து காசு போட்டு அவன் வேலை செஞ்சு உங்களை 2யும் ஜெயிக்க வச்சிருக்கான். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம சொல்றீங்க எங்களுக்கு வேலை பார்க்கையில தெரியும் தோத்து போயிரு. வேலை பார்த்திருக்கணும். நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சு வேலை பார்த்து நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்ல, அதுதான் கூட்டணி தருமா? எங்களுக்கு அப்பவே தெரியும் சொல்றதா கூட்டணி தருமா? இதா ஒரு பெரிய மனுஷனுக்கு அளவு. இன்னைக்கு வந்து அதர்மம் யூடியூப் சேனல் வந்து நீக்கப்பட்டிருக்கு. யூடியூப் மைனரோட பேஸ்புக் பேஜ் நீக்கப்பட்டிருக்கு. வடக்கு தான் இந்த மாதிரி பரிசேகர் ஆளும் அரசாங்கம் வந்து நமக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள் இது சார் ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். தாவேகா என்பது பிஜேபியால் உருவாக்கப்பட்டது. இதை நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்க மாதிரி தான் நடப்பாங்க. வேற என்ன, நீங்க ஒரு எந்த விதை போறீங்களோ அந்த மரம் தானே முளைக்கும். இதை நீங்க அவர்கிட்ட ஒரு நிமிஷம் இதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்க சொன்னபடி நடந்துக்கிறோம். சொன்னபடி நீங்க என்ன நடந்துக்கல, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க வேண்டாம். தமிழ்நாடு வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருந்துச்சு கடந்த ஆட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி சரி. இன்னைக்கு ஒரு அச்ச சூழ்நிலை இருக்கு. திமுக அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி இதை முன்னெடுக்கும் சார்? ஏற்கனவே திமுக ஆட்சியில் இல்லாத போதுமே பாத்தீங்கன்னா என்ஆர்சி, சிஏஏ சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதலில் குரல் கொடுத்து முதலில் களத்துக்கு வர்றதுங்கிறது திமுக தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரோட போராட்டம், அவரோட முதல் கைதுங்கிறது இந்த சிஏஏ இதப்போ நடந்ததுதான். உங்களுக்கே தெரியும், சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்டதுல அவரோட முதல் இதே நடந்தது. அது மாதிரி திமுக என்றைக்கும் சிறுபான்மையினர் இல்ல, பாதிக்கப்படுபவன் எவனாக இருப்பானோ அவன் பக்கம் திமுக நிற்கும். சொன்ன மாதிரி தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அங்க போறோம், ஆதரவு கொடுக்கிறோம், நாங்க கூட்டணியில இருக்கிறோம், நாங்க போறோம், ஆதரவு இருக்கோம், அமைச்சரவையில் இருக்கோம், ஆனா கூட்டணியா அங்க இருக்கிறோம், கொள்கை ரீதியா அங்க இருக்கோம் டயலாக் விட்டாங்க. இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் ஏதோ வச்சிருக்காரு, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி, ஏதோ ஒன்று ட்வீட் போட்டிருக்காரு. வரையில பார்த்தேன், தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராகிரசிவ் அலைன்ஸ், தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. இப்ப எதிர்த்து யாராவது சொல்லிருக்கணும்ல, உங்க மந்திரி சபையில இருக்க உங்களை ஆதரிக்கிறோம், கூட்டணியில நாங்க அங்கதான் இருக்கோம், அப்படிதான் நாங்க ஏற்கனவே சொன்னோம்னு யாரும் வாய திறக்கலையே. இல்ல அவர் சொல்லியிருக்காரு, அவங்க தான் மந்திரி சபையில இடம் பெறலையே, அவங்க தெளிவா இருக்காங்க. நான் அந்த ஆட்சிக்கு போனவங்களை மட்டும் தான் கேட்கிறேன்.